ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்ததால இந்த வராகி அம்மாவும் கூடவே இருந்து எல்லா விஷயங்களையும் நீ நினைச்சதை விட சிறப்பாக செஞ்சு தரப்போறேன். ஒரு நிமிஷம் நின்று நான் சொல்றதை கேட்க ஆரம்பிச்சினா என் வார்த்தைகள் மேலே உனக்கு முழு நம்பிக்கை வர்றதோடு மட்டும் இல்லாமல் நீ நினச்ச விஷயங்களும் கூட நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிரும். எந்த விஷயம் நடக்கணும் நினச்சி நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த விஷயத்தில் உன் விருப்பத்தை நிறைவேற்றி உனக்கான வாழ்க்கையில் உயர்வையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறேன். உன்னை காயப்படுத்தினவங்களையும் உன் மனசை கஷ்டப்படுத்தினவங்களையும் என் பொறுப்பில் நீ விட்டுட்டீனா என் அருள் மூலமாக அவர்களுக்கும் புத்தி வர வச்சு உன் நம்பிக்கை கேட்டார் போல உனக்கும் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி பிடிப்பேன். என்னை சரணாகதி அடைஞ்ச என் அன்பு குழந்தையான உன் வாழ்க்கையில் இன்னையிலிருந்து எல்லாமே நல்லபடியாகவே நடக்க ஆரம்பிச்சிடும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் அனைத்தையுமே இந்த வராகி அம்மா தீர்த்து வச்சு இனி எந்த தடங்களும் இல்லாத சந்தோஷமான மனநிம்மதியான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். எல்லா மனிதர்களுக்கும் வருஷம் ஏற ஏற வயசு ஆய்கிட்டு தான் போகுதே தவிர அவரவர்கள் திருந்துறாங்களா, புத்தி வருதா, நல்ல நிலைமையில வாழ்கிறாங்களான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். வயசு ஏற ஏற மனிதர்கள் பக்குவப்படாமல் புத்தியை வரவழைச்சிக்காம புத்தி தடுமாறக்கூடியவர்களாக தடம் மாறி தவறான வேலையை செய்யக்கூடியவர்களாக இந்த பூமியில் நிறைய பேர் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும்னு நான் நினச்சிட்டேன். அதனால தான் வயசானாலும் உனக்கு கெடுதல் செய்பவர்களையும் கெட்டது நினைப்பவர்களையும் புத்தியை வரவழைச்சு அவர்களுக்கு புத்தி புகட்டும்படி அவர்களுக்கான தண்டனையை கொடுக்க வந்திருக்கேன். ஆனால் அதே நேரத்தில் சின்ன வயசாக இருந்தாலும் நடுத்தர குடும்பத்தில் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வாழக்கூடிய நீ யாருக்கும் எந்த கெடுதலும் துரோகமும் செய்யாமல் நல்லெண்ணம் கொண்ட நல்ல பிள்ளையாக இருப்பதற்கான பலனையும் உன் கைகளில் நான் கொடுக்க போகிறேன் என் செல்லமே. என் அருள் மூலமாக இந்த நாள் உனக்கு இனிய நாளாகவும் எதிர்பாராத வெற்றிகளை தரக்கூடிய சந்தோஷ நாளாகவும் இருக்க போகுது. இன்னும் சரியாக 1 மணி நேரத்துக்குள்ளாகவே நீ நினச்ச விஷயத்தை நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். உன் பிரார்த்தனைகள் எல்லாம் எப்போவோ என் செவி வந்து சேர்ந்துடுச்சு. ஆனால் உன் வேண்டுதல்கள் நிறைவேறதான் கொஞ்சம் தாமதமாயிருக்கு. ஆனால் இப்போது இந்த நல்ல நாளிலேயே உன் பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி அனைத்திலும் உனக்கான சந்தோஷத்தை தரப்போகிறேன். உன் வாழ்க்கை போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுத்துட்றேன் என் செல்லமே. முதல்ல நீ உன் மனசை மாற்றிக்கிட்டினா இந்த உலகம் தானாக மாறி போயிடும். அவங்க மாறணும், இவங்க மாறணும், அவங்க திருந்தணும், இவங்க திருந்தணும்னு யோசிக்காம முதல்ல நீ உன் மனசை மாற்றிக்கிட்டு உன்னுடைய தவறுகளை திருத்திக்கிட்டினாலே உன்னை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் மாற ஆரம்பிச்சிருவாங்க. ஒருத்தரை பார்த்து 4 பேர் திருந்துவாங்க. அந்த 4 பேரை பார்த்து நம்மளும் நல்லவங்களா வாழ்ந்தா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் போல இருக்குன்னு நினச்சி நல்லெண்ணமும் பக்தியும் கொண்டவர்களாக 40 பேர் திருந்துவாங்க. அந்த 40 பேரை பார்த்து 400 பேர் திருந்துவாங்க. இப்படியே இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்திற்கு உட்பட்டு அன்பான அமைதியான அழகான உலகமாக நிச்சயமாக மாறிவிடும் என் செல்லமே. இந்த கலிகாலம் கஷ்டகாலங்கிறதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தானே இந்த வராகி அம்மா இப்போது அவதாரம் எடுத்திருக்கேன். உன்னை எதிர்க்கும் சக்தி எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதை ஏன் பொறுப்பில் விட்டுடு. இந்த வராகி அம்மா உனக்கு சோதனைகளை கொடுத்தாலும் கண்டிப்பாக வேதனைகளை கொடுக்க மாட்டேன். இப்போது நீ அனுபவிக்கும் சோதனைகளையும் உன் மன வேதனைகளையும் கூட முறியடிச்சு உனக்கான முயற்சிக்கு பலனாக உன்னை ஜெயிக்க வைக்க தான் நான் வந்திருக்கேன். இனி என்ன நடந்தாலும் எல்லாமே என் செயல்னு பொறுப்பை ஏன் கிட்ட விட்டுடு. உன் மனசில் நீ எதுக்கும் பயப்படாம எல்லாவற்றையும் துணிவோடு தைரியமோடு வெற்றிகரமாய் செய்து கொள்ளும்படி நான் உனக்கு துணை நிற்க போகிறேன். உன் வாழ்க்கையில் வெற்றியின் ஒளி பரவப்போகுது என் செல்லமே. நீ எந்த அளவுக்கு உன்னை முழுவதுமாக வலிமையாக நம்புகிறாயோ அந்த அளவுக்கு என் அருள் உன்னிடம் பரிபூரணமாக நிலச்சி நிற்கும். நீ நம்பிக்கையோடு இருக்கும்போது எல்லா பிரச்சனைகளையும் தகர்த்தெறிந்து வெப்பத்தில் உருகும் பனி போல அத்தனை பிரச்சனைகளையும் ஒன்றுமில்லாமல் காணாமல் போகச் செய்வேன். உனக்காகன்னு ஒரு நேரம், உனக்காகன்னு ஒரு சந்தோஷம்னு உன் வாழ்க்கையில் நீ எதையுமே வச்சுக்காம
எப்போதும் எல்லாருக்காகவும் நேரம் செலவழிக்கிற, எல்லாருக்கும் என்னென்ன பிடிக்கும்னு பார்த்து யோசிச்சு அதை செய்ய ஆசைப்பட்டு சந்தோஷம் அடைகிறாய். என் அன்பு பிள்ளையே, உனக்கும் கொஞ்சமாவது நேரத்தை ஒதுக்கி உனக்கு எதை பிடிக்குமோ அதை செய்ய பழகு. உனக்கு என்ன செஞ்சா சந்தோஷமோ அதை உனக்காக செய்து கொள்ள தயாராகு. எப்போதும் நேரத்தை மற்றவர்களுக்காகவே செலவு செய்யாம, உன் குடும்பம், குழந்தை, பிள்ளைகள்னு யோசிக்காம உனக்கு பிடிச்சதை நீ செய்யும் போது தானே இன்னும் உன் உடம்புக்கும் மனசுக்கும் புது தெம்பு கிடைக்கும். மற்றவங்களுக்கு செய்கிறத பார்த்து நீ மனநிறைவு கொள்வதெல்லாம் சரிதான். ஆனால் உனக்காக, உன் மனசுக்காக, உன் உடலுக்காக, உன் வயசுக்காக நீ உனக்கு தேவையானதையும் செஞ்சுக்கணும் என் செல்வமே. இந்த வராகி அம்மா உன்னை என் பிள்ளையாக நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ மற்றவங்களையெல்லாம் எப்படி மனநிறைவோடு வச்சுக்க நினைக்கிறியோ அதே போல உன்னையும் மனநிறைவோடு வைக்கணும்னு ஒரு தாயாக நான் ஆசைப்படுவேன் அல்லவா? கண்டிப்பா உன் கனவையெல்லாம் நிறைவேற்றி உனக்கான லட்சியத்தை உன் வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கிறேன். நீ எப்போதும் எந்த விஷயம் நடக்கும் முன்பாகவும் அதை யார்கிட்டையும் சொல்லாம ரகசியமா வச்சுக்கோ. இந்த உலகத்தில் உன்னை தனித்துவமாக, தனித்திறமை மிக்க ஆளாக நான் இந்த உலகத்துக்கு காட்ட போறேன். நீ எப்பவும் யார்கிட்டையாவது எதையாவது கலந்து ஆலோசிக்கணும்னு நினச்சினா அது உனக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து விட வாய்ப்பு இருக்கிறது. எதையும் யாரிடமும் கலந்து ஆலோசிப்பதற்கு முன்பாக உனக்கு நீயே யோசிச்சு எதுவும் வாழ்க்கைக்கு சரியா வரும்னு யோசிச்சு நல்ல முடிவெடுக்க தயாராகு. நீ எப்போது தடுமாறினாலும், உன் நோக்கம் திசை மாறினாலும் இந்த வராகி அம்மா உடனே ஓடி வந்து உனக்கான நல்வழியை காட்டுவேன். தவறான பாதையில் போய் நீ தப்பான விஷயங்களை செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எப்போது உனக்கு துணையாக இருந்து நான் வழிகாட்டிக்கிட்டோம், உன்கிட்ட பேசிக்கிட்டோம், இப்படிப்பட்ட பதிவுகளை போட்டுக்கிட்டோம், உனக்கு வாக்கு கொடுத்துக்கிட்டோம் இருக்கேன். ஒருபோதும் நீயாகவே எதையாவது யோசித்து உன் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதே என் செல்லமே. உன்னுடைய முயற்சி நேர்மறையானதாக இருக்கும்போது அதன் மூலமாக நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். உன் கனவு, ஆசை, லட்சியம் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ ஒருபோதும் எதை நினச்சும் கவலைப்படாத. உன் மனசில் அமைதி தவழும்படியும் உன் வாழ்க்கையில் இன்பமும் நிம்மதியும் இருக்கும்படியும் இந்த வராகி அம்மா உன் கூடவே இருக்க போகிறேன். தோல்வி உன்னை நெருங்கினாலும் நீ பயப்படாதே என் செல்லமே. என் அருள் நிச்சயமாக உன்னை காப்பாற்றும். இந்த உலகத்தில் யாரையும் வெளிப்படையாக வெளியில் பார்க்குறத வச்சு இவங்க இப்படிதான்ற ஒரு முடிவுக்கு வந்துடாதே. எல்லாருக்குள்ளும் யாரும் அறியாத இன்னொரு முகம்னு ஒன்று இருக்கும். அந்த முகத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்காத வரைக்கும் நீ எல்லாரையும் நல்லவங்கன்னு தான் நம்பிக்கிட்டு இருப்ப. ஒவ்வொரு மனிதனின் அந்த இரண்டாவது முகத்தையும் நீ பார்த்தீனா இந்த உலகம் எவ்வளவு மோசமானதுங்கிறது உனக்கு புரிய வந்துடுமேன்னு செல்லமே. எப்பவும் யார்கிட்டையும் இருக்கிற காசு பணத்தையும் வசதி வாய்ப்புகளையும் தகுதியையும் திறமையையும் பார்த்து பழகக்கூடாது. ஏன்னா காசு பணம் வசதியோடு இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் தூரமாக இடைவெளி விட்டு தள்ளி தான் நிற்பாங்க. ஒரு அவசரத்துக்கு நீ கூப்பிட்டா கூட அவங்க ஓடி வந்து உதவி செய்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் யாரிடம் நீ தகுதியும் திறமையும் பார்க்காம அன்பா பாசமாக பேசுகிறதையும் பழகிறதையும் வச்சு பழகிறியோ அவங்க தான் உனக்கு ஒரு அவசர ஆத்திரத்துக்கு ஆளாக ஓடி வந்து நிற்பாங்க. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் காயங்களையும் தாங்கி விட்டாய். அதனால தான் இனிமே இப்போதிருந்து எந்த விதத்திலும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நீ எதிர்பார்த்த அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் கொடுப்பதற்கு உனக்காக ஓடி வந்தேன். இனிமே உன் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராமல், எந்த கஷ்டமும் வராமல் நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துட்றேன். கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் ஒரு சுபமங்கலகரமான நல்ல நிகழ்ச்சி நடக்க போகுது. என்னை நம்பி இருக்கக்கூடிய உன்னை எந்த விதத்திலும் நான் கைவிட மாட்டேன். நீ தைரியமாக இருந்தீனா அனைத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ சுறுசுறுப்போடு புத்துணர்ச்சியோடு எல்லா வேலைகளையும் சிறப்பாக செய்யும்போது இந்த வராகி அம்மாவும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்துருவேன். உன்னுடைய வாழ்க்கை இனி எப்போதும் உயர்ந்ததாகவே இருக்க போகுது. நீயும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு மகிழ்ச்சியோடு கொண்டாடி வாழ பழகு. இனிமே உன் வாயிலிருந்து என்னடா வாழ்க்கை இதுன்ற சலிப்போ வெறுப்போ, வாழவே பிடிக்கலன்ற வருத்தம் கலந்த வார்த்தைகளோ நான் கேட்கவே கூடாது என் செல்லமே.
உன் வாழ்க்கையே முழு இருட்டா போனாலும் அதில் என்னால் விளக்கேற்ற முடியும். உன் வாழ்க்கையை ஒளிமயமாக்க இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் சோர்ந்தோ துவண்டோ போகாதே. என் கரம் கொண்டு உன்னை இறுக்கி பிடித்து காப்பாற்ற நான் இருக்கேன். எப்போதும் உனக்கு பக்கபலமாக இந்த வராகியம்மா நானே இருப்பேன். நீ எப்போவுமே அன்பை வெளிப்படுத்த தயங்காதே. எப்போவுமே கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் யோசிக்கணுமே தவிர, ஒருத்தரை உனக்கு பிடிக்கும், உனக்கு அவங்க மேலே அன்பாக இருக்க பாசமாக இருக்கனா அதை அவர்களுக்கு புரிய வைப்பதும் வெளிக்காட்டுவதும் நல்லதாகவே முடியும். நீண்ட நாளாக நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்துன்ற ஒரு விஷயத்தை தான் இப்போது இந்த நாளில் உனக்கு வெற்றிகரமாக நிறைவேற்றி கொடுக்க வந்திருக்கேன். உன் நீண்ட நாள் ஆசையை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் என் செல்லமே. என் அன்பு குழந்தையான நீ இனிமே எதுக்காகவுமே கவலைப்படக்கூடாது. அடி விழுகாத வாழ்க்கையும் கீழே சறுக்கி விழுகாத வாழ்க்கையும் சிக்கலே பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையும் இங்கு யாருக்குமே கொடுக்கப்படவில்லை. எல்லாருக்குமே வழியிலிருந்தும் வேதனையிலிருந்தும் மீள ஆசைதான். ஆனால் எல்லாரும் அதிலிருந்து தாண்டி வரணும்னு நினச்சாலும் யாருக்கும் எந்த பிரச்சனையையும் சரி செய்ய தெரியாம தானே எல்லாரும் அதில் மூழ்கி மாட்டிக்கிட்டு திணறிக்கிட்டு இருக்கீங்க. எப்போவுமே ஒரு மனுஷன் வலியையும் வேதனையும் சுகம் போல நினச்சிக்கிட்டு ஐயோ எனக்கு கவலையாக இருக்குன்னு சொல்லி சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தானா அந்த பேச்சே அவனுக்கு நிரந்தரமாக தொடர்கதையாக மாறிவிடும். உன் வாழ்க்கையில் கவலையோ வலியோ வேதனையோ துயரமோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் அதை தாண்டிக்கிட்டு அதை தாங்கிக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகிக்கோ. வலியை வேணாம்னு நீ மறுத்தினா கூட அது இன்னும் அதிகமாக வலிக்க தான் செய்யும். அதுக்கு பதிலாக வலியை தாங்கிக்கோ. வலியை தாங்கிக்கிட்டு அதை தாண்டி வந்துட்டீன்னா அது ஒன்றுமே இல்லாததாக போய்விடும் என் செல்லமே. சோகங்கிறது கண்ணீரில் மட்டும் இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ வெளியே வாய்விட்டு எல்லார்கிட்டையும் சிரித்து பேசினாலும் உன் மனசில் இருக்க சோகத்தையும் வேதனைகளையும் புரிஞ்சுக்கிட்ட இந்த வராகியம்மா எல்லா பிரச்சனையிலிருந்தும் உன்னை காப்பாற்றுவேன். எந்த விதமான சிக்கலும் கஷ்டமும் உன்னை வராமல் உன்னை அணுகாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க நான் இருக்கேன். எதையும் எதிர்கொள்ளும் சக்தியையும் தன்னம்பிக்கையும் உனக்கு கொடுத்த இந்த வராகியம்மா இனி உன் கூடவே இருந்து எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நீ வெற்றிகரமாய் வாழும்படியும் நான் செய்ய போகிறேன் என் செல்லமே. என்னுடைய பிள்ளைகள் அது ஆண் மகனாக இருந்தாலும் சரி பெண் மகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பக்குவத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் சில வழிகளையும் தோல்விகளையும் நிராகரிப்புகளையும் இழப்புகளையும் அவமரியாதையும் கொடுக்குறேன். இது எல்லாத்தையும் நீ சந்தித்து கடந்து வரும்போது தானே உன் வாழ்க்கை சந்தோஷமுள்ளதாக மாறும். நேற்று வரைக்கும் அடைஞ்ச தோல்வியை நினைக்காம இன்னையிலிருந்து சந்தோஷமாக வாழ முடிவெடுத்து முயற்சி செய். உறவுகளோடு நீ இருக்கும்போது என் பார்வை மட்டும்தான் உன் மேலே இருக்கும். ஆனால் தன்னந்தனியாக நீ தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த வராகியம்மா நானே உனக்கு துணையாக வந்து நிற்பேன். இப்போதும் அப்படிதான். உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, ஆறுதல் சொல்லவும் அரவணைக்கவும் அன்பு காட்டவும் யாரும் இல்லைன்றனால நானே உனக்கு துணையாக இருந்து உனக்கான நல்ல நேரத்தை கொண்டு வந்துட்டேன். இந்த நாள் உனக்கான நல்ல நாளாக இனிமையான நாளாக வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும்னு நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கு. இனி எல்லா பிரச்சனைகளும் இருந்த தடம் தெரியாமல் உன் வாழ்க்கையை விட்டு மறைஞ்சு போக போகுது. உன்னுடைய எண்ணங்கள் தான் உனக்கு பயத்தை கொடுக்குது. எப்போவுமே என்ன நடக்குமோ நினச்சி பயப்படுறதை விட்டுட்டு என்ன நடந்தாலும் நடப்பது நடக்கட்டும்னு தைரியத்தோடு இருந்தீன்னா நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே. எந்த ஒரு கணவரோ மனைவியோ வீட்டில் விட்டு கொடுத்து அனுசரித்து பொறுமையாக ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு பொறுத்து போகும்போது பொறுப்போடு நடந்து கொள்ளும்போது அந்த குடும்பம் அல்ல, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளின் அவங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறையும் வாரிசும் எல்லாமே கூட நல்ல குடும்பமாக இந்த உலகத்தை மாற்றக்கூடிய மனிதர்கள் நிறைஞ்சதாக மாறிடும். மொத்தத்தில் குடும்பம்னாலே விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் பொறுமையாக போகிறதும் பொறுப்பாக நடந்துக்கிறதும் தான்ற உண்மையை முதல்ல நீ புரிஞ்சுக்கிட்டு அதை உனது பழக்க வழக்கமாக ஆக்கிக்கோ. ஆரம்பத்தில் கொஞ்சம் இதெல்லாம் செய்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். என்ன நடந்தாலும் பொறுமையாக போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் தொடர்ந்து பழகிக்கிட்டினா வாழ்க்கை நிம்மதி நிறைஞ்சதாக மாறிடும்.